வண்டி கஸ்டமர் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு கொண்டு வந்தாப்புல. என்னான்னு பார்த்தா ஏர் ஃபில்டரை போட்டால் ஏர் ஃபில்ட்ரு சுத்தமாக பஞ்சே இல்லை. சரி பஞ்சே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு மாற்றி விட்டு பார்த்தோம். சரி கார்பரேட்டரை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா இருக்கிற பஞ்சு பூரா இங்கே பாருங்கள், இந்த இது கட்டாயி இது ஓட்டை விழுந்துருச்சு. இது ஓட்டை விழுந்து இங்கே பாருங்கள் கார்பரேட்டரில் எவ்வளோ நிற்கிதுன்னு பாருங்க. பஞ்சு இருக்கிற பஞ்சு பூரா கார்பரேட்டரில் தான் இருக்குது பார்த்தீங்களா. இது மட்டும் இல்லை, இதனால் என்ன ஆகுதுன்னா வால்வும் இதாகி போச்சு, பிஸ்டனும் போடு விழுந்துருச்சு. ஒரு 130 ரூபா பஞ்சில் இப்போ கஸ்டமருக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8000 ரூபா கிட்ட வேலையை இழுத்து வச்சிருச்சு. வண்டி பிக்கப் இல்லை, கிளச்சு பிளேட்டு போச்சு, எல்லாமே போச்சு. இப்படியே ஒரு 130 ரூபாய்க்கு இது பண்ணிக்கிட்டு இருந்தா இப்போ 8000 ரூபா கஸ்டமர் செலவு பண்ணியிருக்காரு. இது யார் காசு? அவர் காசு தான். என்ன தம்பி ஓடுனா போதும்னு நினச்சோம், இது இவ்வளோ வரும்னு எங்களுக்கு தெரியாது, யாருன்னு சொல்லலை. ஒவ்வொரு 12,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஏர் ஃபில்டர் ஸ்பார்க் ப்ளக்லாம் கண்டினியூஸாக மாற்றி ஆகணும். எந்த கஸ்டமரும் அதை ப்ராப்பராக பண்ணுறதில்ல. இனிமேலாவது இந்த வீடியோ பார்க்குற மெக்கானிக்கலாக இருக்கட்டும், கஸ்டமராக இருக்கட்டும், கொஞ்சம் விழிப்புணர்வாக கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ நிற்குதுன்னு. சரி என்ன